வைதீஷ். ஓகே, எக்ஸாம் நீங்க எப்படி பண்ணீங்க? ஓகே தான், மாடரேட் டு டிஃபிகல்ட். ஓகே, மேக்ஸ் வாஸ் ஹார்டு. சால்வ் பண்ணுறது கொஞ்சம் லென்த்தியாக இருந்தது, 2-3 கொஸ்டின் மட்டும் லென்த்தியாக இருந்தது. ஓகே, ஓகே. மீதி வந்து ப்ராக்டிக்கல் நாலேஜ் இன்னும் கொஞ்சம் என்சிஆர்டியோட கொஞ்சம் இருந்தால் மேக்ஸ் பண்ண முடியும். ஓகே, கெமிஸ்ட்ரி வந்து பரவாயில்ல, ஒரு 10 to 15 கொஸ்டின்ஸ் கொஞ்சம் படித்தா நல்லா பண்ணலாம். ஓகே, ஓகே. ஃபிசிக்ஸ் வாஸ் மாடரேட், கொஞ்சம் பண்ணலாம், அவ்வளோதான். ஓகே, ஸோ நீங்க எப்படி ப்ரிப்பேர் பண்ணீங்க? எனக்கு போர்டு எக்ஸாம் முடிச்சுட்டு ஜேஇக்கு கேப் பெருசாக கிடைக்கல. ஸோ இம்பார்ட்டன்ட் கான்செப்ட்ஸ் மட்டும் கோ த்ரூ பண்ணிக்கிட்டு எல்லா ஃபார்முலாஸும் மெமரைஸ் பண்ணிட்டு தான் வந்தேன். ஓகே, ஸோ செஷன் 1 அட்டன் பண்ணீங்களா? அட்டன் பண்ணேன். ஸோ அதை விட இது ஈஸியாக இருந்ததா இல்லை உங்களுக்கு எப்படி ஃபீல் ஆச்சு? என்னோட ஷிஃப்ட் வந்து செஷன் 1 கொஞ்சம் கஷ்டமாக இருந்தது. செஷன் 2 வந்து ஃபர்ஸ்ட் ஷிஃப்டோட கொஞ்சம் ஈஸியாக தான் இருந்தது. ஓகே, ஓகேடா. ஸோ எந்த காலேஜ் போகணும் டீம் உங்களுக்கு? என்ஐடி மிட் டயரில் ஏதோ ஒரு கஷ்டம் போகணும். இப்போ ஓவரால் இப்போ எக்ஸாம் பேப்பர் நீங்கள் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா எவ்வளோ கொடுக்கலாம்? ரேட்டிங்னா 10க்கு 10க்கு ஒரு 7.5. ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. ஸ்ரீவர்ஷன் என் பேர். ஓகே, ஸோ நீங்கள் எக்ஸாம் எப்படி பண்ணீங்க? நல்லா தான் பண்ணேன். ஃபிசிக்ஸ் கெமிஸ்ட்ரி நல்லாவே இருந்தது. ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருந்தது. மேக்ஸிமே மாடரேட்டாக தான் இருந்தது. டைம்னால கொஞ்சம் ஒரு 5 கொஸ்டின் ஆன்சர் பண்ண முடியாது. ஸோ ஓவரால் இப்போ ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 7-8 கொடுக்கலாம். ஓகே, ஸோ நீங்கள் ஜெய்க்கு தான் ப்ரிப்பேர் பண்ணுறீங்களா இல்லை நீட்? ஜெய்க்கு தான் ப்ரிப்பேர். ஜெய். ஸோ எந்த காலேஜ் போகணும் டீம்? NIT, IIT. ஓகேடா, ஸோ ஆல் தி பெஸ்ட். தேங்க்யூ. மோகனேஷ். Okay, how you wrote the exam? Pretty well. Okay, so which part is easiest and which is Chemistry was bit easy. Maths, physics was kind of tough. okay? So are you preparing for JEE or NEET? JEE. JEE. Okay, so which college is your aim? IIT Madras. IIT. Okay, that's all the best. ரித்தீஷ் குமார். Okay, so exam நீங்க எப்படி பண்ணீங்க? நல்லா பண்ணேன். எந்த பார்ட் ஈஸியா இருந்தது and எது டஃப்பா இருந்தது? மேக்ஸ் ஈஸியாக இருந்தது. ஓகே, கெமிஸ்ட்ரி கொஞ்சம் டஃப்பாக. எப்படி லென்த்தியா இருந்ததா இல்ல பார்த்தோன்னே ஆன்சர் பண்ற மாதிரி இருந்ததா? கொஞ்சம் லென்த்தியாக தான் இருந்தது. லென்த்தியா தான் இருந்தது. ஓகே, ஸோ இப்போதான் ஃபர்ஸ்ட் டைமா? ஸோ நீங்க ஜெய்க்கு தான் ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்ல நீட் பண்றீங்களா? ஜெய்க்கு தான். ஓகே, ஸோ இப்போ ஓவரால் ரேட்டிங் கொடுக்கணும் அப்படின்னா 10க்கு எவ்வளோ கொடுப்பீங்க? 10க்கு ஒரு 6 தருவோம். ஓகே, ஸோ உங்களுக்கு எந்த காலேஜ் போகணும் எய்ம்? காலேஜ் இருக்கு, கவுன்சிலிங்கில் பார்த்துக்கலாம். ஓகேடா, ஆல் தி பெஸ்ட். ஆஷி. ஓகே, ஸோ எக்ஸாம் எப்படி நீங்க பண்ணீங்க? அது ஓரளவு தான் பண்ணியிருக்கேன். பட் டஃபஸ்டா இருந்தது எந்த சப்ஜெக்ட்? மேத்ஸ் ஒழுங்கா பார்க்கல. ஓகே, அதனால அது தெரியல. ஃபிசிக்ஸ் ஈஸியாக அந்த மாதிரி இருந்துச்சு. கெமிஸ்ட்ரி தான் ஓரளவு. எப்படி டைரக்ட் கொஸ்டின்ஸ் அந்த மாதிரி இருந்ததா? டேரக்ட்லாம் அவ்வளோ டைரக்ட் இருந்துச்சு. கெமிஸ்ட்ரியில் டேரக்ட் இருந்துச்சு. ஓகே, ஆனால் சிலது வந்து ஆர்கானிக் அந்த கஷ்டம் இருந்துச்சு. ஓகே, ஸோ நீங்க ஜெய்க்கு தான் ப்ரிப்பேர் பண்றீங்களா இல்ல நீட் அந்த மாதிரி? ஜெயிக்கும் ஜெய்க்கு தான். ஸோ எந்த காலேஜ் போகணும் எய்ம்? அன்னைக்கு பாஸ் ஆனால் இருக்கு. ஓகேடா, ஸோ ஆல் தி பெஸ்ட். என் பையன் +2 வந்து முடிக்க போறான். என்னடா ஜாயின் பண்ண போறேன் அப்படின்னா, அப்பா நான் மெடிக்கல் படிக்கலாம்னு எனக்கு தோணுது, திடீர்னு இன்ஜினியரிங்கும் போகணும்னு இருக்கு, இல்லப்பா நான் ரிசர்ச் பேஸ்டு ஸ்டடிஸ் எதனா இருந்தாலும் படிக்கிறேன் அப்படின்றான். இதுக்கான என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ்லாம் என்ன சேர்த்து விடுங்கன்றான். எனக்கு ஒண்ணுமே புரியல. எல்லாத்துக்கும் சேர்த்து எத்தனை என்ட்ரன்ஸ் எக்ஸாம்ஸ், நீட்டுக்குன்னு ஒன்று சேர்க்கணும், ஜேஇக்கு சேர்க்கணும், அப்புறம் விஐடி எழுதணுன்றான், அமிர்தா எழுதணுன்றான், இந்துஸ்தான் எக்ஸாம் எழுதணுன்றான், மணிப்பால் எழுதணுன்றான், மிக்சாட் எழுதணுன்றான், ஐசர் ஆப்டிடியூட் டெஸ்ட்ன்றான், என்னென்னமோ சொல்றான். இது எல்லாத்தையும் நான் வெளியில விசாரிச்சா ஒவ்வொன்றும் 20,000 30,000 கோர்ஸ் ஃபீஸ் இருக்கு. என்னதான் பண்றது எனக்கு தெரியல அப்படின்ற கவலைப்படக்கூடிய பெற்றோரா நீங்க? வருத்தப்படாதீங்க. ஆர்ஜிஆரோட கோமட் 2026 ஒரே ட்ரைனிங் 25 என்ட்ரன்ஸ் எக்ஸாம் நீங்க கிராக் பண்ண முடியும். டீடைல்ஸ் தெரிஞ்சுக்கணுமா? கீழே இருக்க லிங்க் பிரஸ் பண்ணி ரெஜிஸ்டர் பண்ணுங்க.